ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செரலாக் ஆர் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் நெய் விட்டு 100 கிராம் அளவில் இந்த மக்கானாவை நான் எடுத்துக்கிறேன். மக்கானானா தாமரை விதை. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸி வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹெல்த்தியாகவும் வெயிட் கெயின் ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மக்கானாக்கு பதிலாக நம்ம அவல் சேர்த்துக்கலாம். இப்போது நான் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கை வச்சு உடைச்சோன்னா நல்லா உடஞ்சி வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 இயருக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதை வந்து சும்மா நெய் விட்டு உப்பு போட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா வெயிட் கெயினும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வறுத்து எடுத்ததை நல்லா ஃபேனில் வந்து ஆற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது இதோட நான் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். இதோட ஒரு 10 பாதாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கேஷ்யூ நட், வால்நட், பிஸ்தா எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட பாதாம் இருந்தனால சேர்த்துக்கிட்டேன். நல்லா பொட்டுக்கல்லையும் பாதாமும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி நல்லா வரணுங்க. இப்போது இந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஃபேனில் ஆற வச்சு நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப நல்லது. பொட்டுக்கல்ல, மக்கானா, பாதாம் இந்த 3மே வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது வந்து ஒன்றுமே இல்லை, சுடுதண்ணியில் ஒரு 4 ஸ்பூன் இந்த பவுடரை மட்டும் போட்டு ஈவினிங் ஊட்டி விடலாம் ஆர் மார்னிங் ஊட்டி விடலாம். நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பிடிக்கலன்னா நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு ஊட்டி விடுங்க. இப்போது இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பாதாம் வந்து கொஞ்சம் அரைப்படாது, அந்த நல்லா பவுட்ரு ஆகிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கிறேன். இது ட்ராவலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவல் டைமில் இதை வந்து குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது 2 மந்த்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.